சார் மக்களுக்கு இடையூறு இல்லாமங்கிறதெல்லாம் மன்னிச்சுங்க, அது பூசி மொழிகிற வேலை. அவர் ஒரு சிஎம் தைரியமாக சொல்லணும். இல்லை வேற சார், உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சார், நான் தான் லார்ஜஸ்ட் லேண்ட்லார்ட் இன் பரந்தூர் ஏரியா. கேஆர் தமிழ்மணி இஸ் த லார்ஜஸ்ட் லேண்ட்லார்ட். 30 வருஷத்துக்கு முந்தைய நான் வாங்கின இடம் அது. எழுதியே கொடுத்தேன், எடுத்துக்கோ, நியாயமான காசு கொடு, எனக்கு தடுக்க மாட்டேனா. அந்த வீடு சார் ஒரு 150 வீடு இதில் மட்டும் இருக்குது, மற்ற ஊர்காரெல்லாம் விட்டுட்டான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், பரந்தூர் தள்ளி இருக்குது சார். ஏகனாபுரத்தில் தான் ஒரு 150 வீடு இருக்குது. அது அடிப்படும், மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க என்ன கிளவராக பண்ணுறாங்கன்னா, யாரும் எவனும் டிவியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதான் வருத்தமாக இருக்குது. அந்த 150 வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான், புத்திசாலித்தனம் யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் போய் ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம இடத்துக்கு வெளியே 500 மடங்கு கூடிடும். இதை மட்டும் விட சொல்லு. இதுதான் சார் எப்போங்க போராட்டம். கூடங்குளம் எத்தனை வருஷம் நடத்தணும் போராட்டம்? ஒரு வருஷத்தில் முடிச்சோமா? இது 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை ஒன்று, இது நிச்சயமாக அந்த ஸ்கீம் வேணும். அதில் உங்களுக்கு சந்தேகமே தயவு செஞ்சு. விவசாயிகள் பாதிச்சிருவாங்க, நீர்நிலைகளில் இருக்குன்றாங்களே சார். சார் நீர்நிலைகள் போகலை சார், தப்பு. என்னுடைய பவுண்ட்ரி தான் நீர்நிலை, விட்டாச்சு. என்னுடைய 100க்கு 100 போய், அது சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தெரியாதவன் பேசுகிறான். 100க்கு 100 போய் என்னுடைய பவுண்ட்ரி வாட்டர் பாடி, அது இடத்துக்கு பேரே பெரிய ஏரின்னு பேர். பெரிய ஏரி என் லேண்டோடு நிறுத்திட்டான். வாட்டர் பாடிக்கு போகலை, நாளை காலைல வாங்க, என் கை காசில் அழைச்சி போய் காமிக்கிறேன். இல்லை அங்கேயே என்னை காரி துப்புங்க, என்னடா போய் சொன்னீன்னுட்டு. அல்ல, இந்த ஒரு 100-150 வீடை எனக்கு முதல்ல மிரட்டிட்டாங்க ஃபோன்லலாம். அதில் புதுசாக மிரட்டுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை சார், இது எவ்வளவு மக்களுக்கு நன்மைன்னு சொல்லக்கூட அதிகாரிகள் இல்லை. அதுதான் பிரச்சனை அங்கே சார். கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது சார். இதுக்கு அரசாங்கம் எடுத்துக்கிட்டா என் சொத்தை கேபிட்டல் கெயின்ஸ் வருமான வரி செலுத்த தேவையில்லை. வருமான வரி செலுத்த தேவையில்லை. இல்லை, அது வருமான வரின்னு சொல்லப்படாது, அதை கேபிட்டல் கெயின்ஸ்னு. இல்லை, நீங்கள் சொல்கிறது தவறுன்னு சொல்ல வரலாம். கிடையவே கிடையாது சார். இன்னைக்கு அந்த இடத்துல 2 ரவுடி இருக்கான், அவனை வீடி விற்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும் அந்த ரவுடி யார். 10% கொடுத்தா தான் எந்த இடத்த எவனும் விற்க முடியும். இது அதெல்லாம் கிடையாது சார். மக்களுக்கு வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸு வாங்குகிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எத்தனை %? ஒன்றும் கிடையாது சார். விலை எவ்வளோ கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியாது, நான் பொறுப்பெடுத்துக்க விரும்பல. மிக நிச்சயமாக சார் ஒரு 2000 சொச்ச ஏக்கர் 2000 சொச்ச ஏக்கரும் ஒரு சேலுக்கு வந்ததுன்னா அது என்ன ஆகிடும்? பையர்ஸ் மார்க்கெட். நான் வெளியில் விற்றா அரசாங்கத்தை எடுத்ததை நான் சொல்லலை சார். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும்னு தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இட்ஸ் எ பையர்ஸ் மார்க்கெட். ஒரு ஏக்கர் 40 லட்ச ரூபா போகும்னா 4 ஏக்கர் விற்றா 40 லட்சம் போகும். 2000 சொச்ச ஏக்கருமே விலைக்கு வந்துருச்சுன்னா சார் 18 லட்ச ரூபாய்க்கு குடும்பம். அதுதான் இட்ஸ் கால்டு பையர்ஸ் மார்க்கெட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். தமிழ்நாடு அரசுடைய மிகப்பெரிய சாதனை அது. அது அவர் ஏதோ சொல்கிறார், யாரோ வேறு ஏதோ பலன் இருக்குது. இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு. இவர் தான் நடிகர் போக போகிறாரு ஃப்ளைட்டில். நான் போக போகிறதில்ல, நான்லாம் கட்ட வண்டியில் போகிற ஆள். ஃப்ளைட்டில் போகிறது இவர் தான், அவருக்காக தான் ஃப்ளைட் உண்டாகுதுங்க. அதனால் பட் இப்பயும் சிஎம் அதை பூசி மொழிகிறது தப்பு. தைரியமாக சொல்லணும். பரந்தூர் வேணுன்றது அவங்க ஸ்டாண்டா? 100% சார். 7 ஆண்டை எழுதி கொடுத்துட்டேன், கையெழுத்து போட்டு. இதில் சிஎம் என்ன பூசி மொழிகிறார் எனக்கு புரியல. மக்களுக்கு இது எந்த தொந்தரவும் இல்லாமல் செய்ய முடியாதுங்க. அந்த 150 வீட்டு போனால் தான் இடம் கிடைக்கும். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் சார். அவருக்கு இடம் தெரியுமோ தெரியாதோ, அந்த ஒரு 120 வீடு இருக்கலாம். இது போனால்தான் வர முடியும், இல்லை வராது. மற்ற ஊருக்காரெல்லாம் ஒதுங்கிட்டான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த 120 வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாங்க, சுற்றி ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம லேண்டை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா அது விலை 100 மடங்கு கூடும். அவங்களோட போய் இருப்போம். நீங்கள் வந்து இங்கே வேற எங்கன்னா வைங்க, வளர்ச்சிக்கு குறுக்க இல்லை, ஆனால் இங்கே கட்டாதீங்க. இதையெல்லாம் அழகாக யாராவது சொல்லி கொடுத்தா நானும் கூட 1 மணி நேரம் பேசுவேன் சார். முடியுமாங்கிறது தான் சார். இதில் 3 அது ஏதாவது திமுகவுக்கோ திரு ஸ்டாலினுக்கோ அந்த 150 வீடு இருக்குது, அவங்க மேலே விரோதம் உண்டா சார்? சுற்றி போகிற இடத்துல அதுவும் சேர்ந்து போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை காப்பாற்றிக்கிட்டோம்னா ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்தினுடைய மரியாதையே தனி. புரியுதா? இதான் சார் பாலிடிக்ஸு. மக்களுக்கு தெரியணும் தான் நான் இதை சொல்கிறேன். நான் வேறு எனக்கு ஒன்று அதை வச்சுருந்து வெளியே கூட விற்க போனாலும் விற்கலாம், அது வேறு.
2 ரவுடிக்கு நான் மாமூல் கொடுத்தாகணும். இன்னைக்கு விற்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.